வணக்கம் மக்களே. பல பேர் கடவுள் இருக்குன்னு நம்புகிறாங்க, கடவுள் இல்லைன்னு நம்புகிறாங்க. பட் எல்லாத்துக்கும் மேலே நம்மளை ஏதோ ஒரு சக்தி வழி நடத்துதுன்றதை நம்ம எல்லாருமே ஒத்துப்போம். அந்த மாதிரி தான் நான் இந்த டிவிக்கு அரசும் அவங்க ஆட்சியும் அவங்க வெற்றியும் இந்த 100 நாளையும் நான் பார்க்குறேன். கொஞ்சம் நம்ம ரீவெண்ட் பண்ணி போனால் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா கட்சியும் வெற்றி பெற்றதும் கிடையாது, அந்த நடிகரும் வெற்றி பெறவில்லை. இவரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு வராங்க. தேர்தல் வரும்போது பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. பிரச்சாரம் தான் சிறப்பாக பண்ணுறாங்க. ஒரு பிரச்சாரத்துலேயே மக்கள் அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வருது. திடீர்னு கரூரில் ஒரு பெரிய பிரச்சனை. கரூர் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான், இந்த கட்சி மொத்தமாக இழுத்து மூடிடுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஏஞ்சி வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதே கூட்டம் வருது. ஒருத்தரும் அவரை பார்க்கும்போது அவ்வளோ எமோஷ்னலாக கண்ணீர் விட்டு அழறாங்க. இதெல்லாம் நடிகருக்கு வர கூட்டம்லாம் ஓட்டாகுமான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பிரச்சாரம் சூடு பிடிக்க தேர்தலும் வருது. தேர்தலில் 108 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. இவங்க எதிர்கட்சியாக வருவாங்களா, இல்லை ஆளுங்கட்சியாக வருவாங்களா, டெபாசிட் கூட வாங்குவாங்களான்னு கேள்வி கேட்ட எல்லாருக்கும் எந்த ஒரு மாபெரும் கட்சியோட கூட்டணி வைக்காமல் தன்னந்தனியாக நின்று 108 தொகுதியில் முதல் தடவையாக ஜெயிச்சிருக்காங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பிரபஞ்ச சக்திக்கு 108 தொகுதி ஜெயிக்க வச்ச அந்த சக்திக்கு 118 தொகுதி ஜெயிக்க வைக்க தெரியாதா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் மற்ற கட்சிகள் கூட்டணி இவங்க கூட வச்சு சோ கால் ஏடிஎம்கே டிஎம்கே எதிரி கட்சிகளாக இருந்தவங்க இவங்க திருட்டுத்தனமாக இவங்க ஒரு புதுசாக ஒரு கட்சியில் கூட்டணி ஆரம்பிக்க அந்த விஷயமும் வெளியில் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சு விசிகே, காங்கிரஸ், ஐயுஎம்எல் அவங்கெல்லாம் சேர்ந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணி முதலமைச்சர் விஜய் ஆட்சி அமைச்சார். இதெல்லாம் நினைக்கும் போது ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி எல்லாமே இதை வந்து கனெக்ட் பண்ணிருக்கு, இதை நடக்கணும்னு எழுதியிருக்குன்னு தான் நான் இந்த விஷயத்தில் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள், என்ன பண்ணாலும் குறை, இந்த ஆட்சியை 30 நாள் நிற்காது, 60 நாள் நிற்காது, 3 மாதம் கூட தாக்காதுன்னு எத்தனை விமர்சனங்கள், என்ன பண்ணாலும் பிரச்சனை, ஒரு அமைச்சர் மேலே எவ்வளோ விமர்சனங்கள். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி 100 நாள் இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக சின்ன சின்ன குறைகள் இருக்கும். நம்மளை படைத்த கடவுளுக்கே மனுஷனை வந்து 100% பர்ஃபெக்டாக படைக்கலை அப்படின்னும் போது இவங்க மனுஷங்க செய்கிற செயல்களில் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அப்படி குறைகள் இருந்தாலும் இன்றைக்கி இந்த அரசு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு மக்கள் மனசில் நீங்காத இடம் பெற்றிருக்காங்க. இந்த 2026 தேர்தலில் பல பேர் விஜய் அப்படின்ற ஒருத்தருக்கு தான் ஓட்டு பண்ணாங்க. ஆனால் 2031 ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருமே விஜய் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாருமே டிவிகே கட்சிக்கு ஓட்டு போடுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு எம்எல்ஏக்களும் ஒரு மந்திரிகளும் அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டு மக்கள் மனசில் நல்லாவே இடம் பிடிச்சிட்டு வராங்க. இந்த 100 நாள் அரசுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். கண்டிப்பாக இது டிவிகே வெற்றியோ இல்லை முதல்வர் வெற்றியோ இல்லாமல் இது நம்மளுடைய வெற்றியை தான் நாம் கொண்டாடணும். சூப்பராக பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, வெற்றி நிச்சயம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லது நடக்கும். என்னோடய பதிவெல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.